ஹாய் விவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஐயனார் துணை தொடர்கதையில் சேரன் நிலா வீட்டுக்கு அவங்க அப்பாவை பார்க்க வந்திருக்காரு. அப்போது கல்யாண கதையை பேசுகிறாங்க. பேசும்போது நிலாவுடைய அப்பா என்ன சொல்கிறாருன்னா, இந்த கல்யாணத்தில் எங்களுக்கு விருப்பமே இல்லை, ஆனால் என்ன பண்ணுறது, நிலாவுக்கு விருப்பம் இருக்குது, அதனால தான் நாங்கள் ஒத்துக்கிட்டோம், நிலா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டில் நிலா ரொம்ப வசதியாக வாழ்ந்த பொண்ணுப்பா, இதை விட வசதியாக நாங்கள் அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு நினச்சோம். ஆனால் அவள் உங்கள் வீட்டில் உங்கள் தம்பியை கல்யாணம் பண்ணிக்க தான் விருப்பப்படுறா அப்படின்னு அவர் சொல்லும்போது சேரன் சொல்கிறாரு, சார் நீங்கள் நிலாவை பற்றி கவலைப்பட வேண்டாம், நாங்கள் நிலாவை ரொம்ப நல்லா பார்த்துப்போம். எங்கள் வீடும் ஒரு சின்ன சாதாரண வீடு தான், இப்போ இப்படி இருக்கேன்னு நினைக்காதீங்க, பின்னாடி எங்கள் வீடு மாறிடும் சார், வசதி இல்லைன்னு நினைக்காதீங்க. அதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டில் பொண்ணு இல்லாத வீடு, நிலா தான் எங்களுக்கு பொண்ணு போல், எல்லாமே நிலா தான் சார். நிலா எங்கள் வீட்டுக்கு வந்த பிறகு எங்கள் வீடே மாறிடுச்சு. எங்கள் வீடு கூட எங்களோடது இல்லாமல் இருந்தது, ஆனால் நிலா வந்த பிறகு எங்களோட வீட்டு பத்திரம் எங்கள் கைக்கு வந்துருச்சு. அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க சார், நாங்கள் நிலாவை ரொம்ப நல்லா பார்த்துப்போம் அப்படின்னு சேரன் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா நிலாவுக்கும் சோழனுக்கும் கல்யாண வேலைலாம் நடக்குதுங்க. இந்த பல்லவன் என்ன பண்ணுறாரு, சோழனுக்கு மேக்கப் போட்டு விடுறாரு. மேக்கப் போட்டு விடுவோ ப்ளீச்சிங் இதெல்லாம் பண்ணி விடுறாரு, ஃபேஷியல்லாம். அப்போது சோழன் நிலா நீ பண்ணிக்கல அப்படின்னு கேட்குறாரு. எனக்கெல்லாம் வேண்டாங்க, நான் இப்படியே நல்லா இருக்கேன், நல்லா இல்லாதவங்களுக்கு தான் அதெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாங்க நிலாவும். என்ன நிலா, நீ அதையும் போட்டுக்கிட்டா நல்லா இருப்பல்ல அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நிலாவுக்கு கல்யாண ஏற்பாடு எல்லாமே நடக்குதுங்க. கல்யாணம் ஏற்பாடு நடந்து கோயிலுக்கு வராங்க. நிலாவும் சோழனும் அலங்காரம் பண்ணி வரும்போது ஒவ்வொருத்தரும் கல்யாணத்துக்காக வராங்க. வானதி வராங்க, நிலாவுடைய அப்பா அம்மா வராங்க, நிலாவுடைய அண்ணா அண்ணி வராங்க. நிலாவுடைய அப்பா அம்மா வரும்போது நடேசன் ஓடி போய், வாங்க சம்மந்தி, வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க, வாங்க அப்படின்னு சொல்லி கல்யாணத்துக்கு அழைக்கிறாரு. அவர் அழைக்கும்போது நிலாவுடைய அப்பாவை போய் கட்டி பிடிச்சி அழைக்கிறாரு. உடனே அவங்க அம்மாவுக்கு கோவம் வருது. பாருங்க, இந்த வீட்டில் எல்லாமே ஆம்பளைங்களாக தான் இருக்கானுங்க, எதுக்கு எடுத்தாலும் ஆம்பளைங்க தான் ஒடியாடுறானுங்க, ஒரு பொம்பளைங்க கூட இல்லையா சொந்தக்காரங்கன்னு அப்படின்னு நிலா அவங்க அம்மா புலம்புறாங்க. அப்போ நிலாவுடைய அப்பா சொல்கிறாரு, தேனு, உன் பொண்ணு தான் யாரையுமே கூப்பிட வேண்டாம், வீட்டு ஆள் மட்டும் போதும்னு நினச்சால, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு, வா போகலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் நடக்குதுங்க நிலாவுக்கும் சோழனுக்கும். அப்போது நிலாவை சோழனை 2 பேரையும் சேர்ந்து நிற்க வச்சு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. சோழனை நிலா மேலே கை போட சொல்கிறாங்க. ஆனால் சோழனுக்கு தயக்கமாக இருக்குது. நிலா கிட்ட பர்மிஷன் கேட்டு, நிலா கை போடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நிலாவும் வெக்கத்தோட தலையை அசைக்கிறாங்கங்க. உடனே கை போட்டு ஃபோட்டோ எடுக்கிறாரு. ஆனால் நிலாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க, எல்லாமே வாங்குறாங்க. அதுக்கப்புறம் ஆனால் சோழனுக்கு பயமாகவே இருக்குது. ஏன்னா அவங்க வீட்டில் அடிக்கடி கல்யாணம் முடிவாகி நின்றுடும். ஏன்னா அந்த குடும்பத்தையே பெண் ராசி இல்லாத குடும்பம்னு சொல்லுவாங்க எல்லாரும். அதனால் நிலாவுடைய அப்பா அம்மாவும் பிடிக்காம தான் அவங்க ஒத்துக்கிட்டு நிலாவை 2வது முறையாக சோழனுக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க எதனா கிறுக்குத்தனம் பண்ண போகிறாங்கன்னு சோழன் பயப்படுறாருங்க. அதுக்கப்புறமா அந்த பதத்தோடவே சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு நினைக்கிறாரு. இன்னும் 10 நிமிஷம்தான் இருக்குதுன்றாங்க. அந்த 10 நிமிஷமே அவருக்கு 10 நாள் மாதிரி நினைக்கிறாருங்க. அதனால் நிலாவையும் சோழனையும் மணமேடை வரையும் கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. அவள் பதட்டமாக இருக்கும்போது நிலா சோழனை பார்த்து, பதட்டப்படாதீங்க சோழன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை பிடிக்கிறாங்க. அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாருங்க. நாளைக்கு நிலா சோழனுடைய கதையை பார்க்க அடுத்த நாள் திங்கட்கிழமை காத்திருப்போம். நன்றி, பாய், மீண்டும் தொடர்க.